இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து வந்து எஸ்பிஎல் 1 அண்ட் 2 அது ரிலேட்டடா ஒரு இஷ்யூஸ் பத்தி ஒரு அட்வைஸை வந்து ஜிஎஸ்டி போர்ட்டல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம வந்து டீட்டெயிலா வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என் சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதுல நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப வந்து நேத்து என்ன ஒரு அட்வைஸை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஷ்யூஸஸ் இன் ஃபைலிங் அப்ளிகேஷன் எஸ்பிஎல் 1 அண்ட் 2 அண்டர் வே ஆஃப் ஸ்கீம். ஸோ வே ஆஃப் ஸ்கீம்ல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்பிஎல் 1 அண்ட் 2லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நிறைய காமனான ஃபேஸஸ் இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அத பத்தி தான் அது 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 ரிலேட்டடான ஒரு அட்வைஸரி தான் இது. ஸோ grievance are raised by taxpayer regarding difficult faced while filing of way of application. ஸோ கிவியன்ஸ் வந்து நிறைய வந்து ரைஸ் ஆயிருக்கு. அதுவும் எது ரிலேட்டடானா வே ஆஃப் அப்ளிகேஷன் ரிலேட்டடா ஃபாலோவிங் கிவியன்ஸ் ஃபேஸ்டு பை taxpayer have come to notice GST department and is working to resolve these issues earliest. ஸோ இந்த இந்த மாதிரி என்னென்ன கிவியன்ஸ்லாம் ரைஸ் ஆயிருக்கோ ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சில ரீசால்வ் பண்ணுறது ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் நம்பர் இஸ் நாட் அவைலபிள் ஃபார் டிராப் டவுன் லிஸ்ட் ஆஃப் எஸ்பிஎல் 2. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து எஸ்பிஎல் 2 ரிலேட்டடாக தான் வந்திருக்கு. ஸோ எஸ்பிஎல் 02 ரிலேட்டட் தான். ஸோ ஆர்டர் டீடைல்ஸ் ஆர் நாட் கெட்டிங் ஆட்டோ பாப்புலேட்டட் ஆஃப்டர் செலெக்ஷன் ஆஃப் பர்டிகுலர் ஆர்டர். ஸோ இந்த ஆர்டர் டீட்டெயில் அந்த ஆர்டரை செலக்ட் பண்ணா கூட பட் அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு வந்து கரெக்டாக ஷோ ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி எஸ்பிஎல் 2ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதே பேமெண்ட் டீட்டெயில்ஸ் ஆர் நாட் கெட்டிங் ஆட்டோ பாப்புலேட் இன் டேபிள் 4. ஸோ டேபிள் 4லயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ பாப்புலேட் ஆக மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஃபார்ம் எஸ்பிஎல் 2ல வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஃபைலிங் த எஸ்பிஎல் 2 ஃபார் த டிமாண்ட் ஆர்டர் த taxpayer is not able to make payment using payments towards demand for that order. Also, the taxpayer is not able to adjust the amount paid to GSR 03 against the same demand order using GSR 3A. ஸோ இப்போ ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணும்போது டிமாண்ட் ஆர்டர் வந்து உங்களுக்கு வந்து ஷோ ஆக மாட்டேங்குது. அது பேமெண்ட் டுவேர்ட்ஸ் டிமாண்ட் ஆர்டர்லையும் வந்து ஷோ ஆகலை. அதே மாதிரி நான் ஜிஎஸ்டி டிஆர்சி 03 மூலயமா பே பண்ணாலும் அது வந்து என்னால் டிஎஸ்ஆர் 02A மூலியமா என்னால் லிங்க்கும் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நாட் ஏபிள் டு வித்ரா த அப்பீல் அப்ளிகேஷன். ஸோ நீங்கள் இந்த வே ஆஃப் அப்ளிகேஷன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முதல் உங்களுக்கு கேட்டகரியே வந்து என்னன்னா நீங்கள் வந்து அப்பீல் ஃபைல் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அப்பீலை வித்ரா பண்ணியிருந்தா நீங்கள் வந்து உள்ளே போகணும். ஸோ அந்த அப்பீலே என்னால் வித்ரா பண்ண முடியல, நான் எப்படி வந்து வே ஆஃப் அப்ளிகேஷனுக்குள்ளே போகிறது அப்படின்ற மாதிரி ஒரு இஷ்யூஸ் வந்து ஃபேஸ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 இஷ்யூஸ் வந்து ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து கிவியன்ஸாக வந்து ரைஸ் ஆயிருக்கு. இட் இஸ் லேர்ன்ட் தட் தேர் இஸ் நோ misconception among the trader that the last day to file way of application 31/3/2025. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் தான் வந்து நம்மளுக்கு வந்து லாஸ்ட் டேன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இட் இஸ் ரிகார்டட் தட் இட் மே பி noted that the last day to file way of application is not 31/3/2025. ஸோ 31/3/2025 வந்து வே ஆஃப் அப்ளிகேஷனுக்கு லாஸ்ட் டேட் கிடையாது. ஆஸ் பர் ரூல் 164 சப்செக்ஷன் 6 ஆஃப் சிஜிஎஸ்டி ஆக்ட் the taxpayer have to file the way of application within the period of 3 months from the notified date. Therefore, the taxpayer can file way of application in SPL 1, 2, 3 till June வரைக்கும். ஸோ எஸ்பிஎல்கான எஸ்பிஎல் 01 அண்ட் 0102க்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூ டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 ஜூன் 2024 தான் வந்து 2025 தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டியூ டேட். ஸோ அப்போ இந்த 31/3/2025 எதுக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா however as per notification number 21/2024 the due date of payment of tax payable availing way of scheme is 31/3/2025. The taxpayers are advised to pay the required amount within that due date using payment to demand. ஸோ பேமெண்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 31/3/2025 வந்து லாஸ்ட் டேட். ஸோ இந்த பேமெண்ட் வந்து எங்கே மூலிமா நீங்கள் பே பண்ணணும்னா பேமெண்ட்ஸ் டுவேர்ட்ஸ் டிமாண்ட் ஆர்டர்லேயும் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும், இன்கேஸ் எனி டிஃபிகல்டிஸ் ஃபேஸ்டு இஸ் யூசிங் த சேட் ஃபெசிலிட்டி தென் டேக்ஸ் பேயர் ஆர் அட்வைஸ் டு மேக் வாலண்டரி பேமெண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
அண்டர் த கேட்டகரி ஆஃப் அதர்ஸ். ஸோ வாலண்டரி பேமெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் வந்து கேட்கும். எந்த செக்ஷன்ஸ் மூலியமா நீங்க வந்து பே பண்றீங்க அப்படின்றதுல நீங்க அதர்ஸ் மூலியமா வந்து நீங்க வந்து பே பண்ணிக்கலாம். ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த பேமெண்ட் தே கேன் சப்மிட் த ஃபார்ம் டிஆர்சி ஜிஓடி ஏ. ஸோ நீங்க ஒன்ஸ் டிஆர்சி 3 வந்து ஃபைல் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் டிஆர்சி ஜிஓடி ஏன்ற ஃபார்ம் வந்து நீங்க வந்து லிங்க் பண்ணிக்கலாம். எதுக்குன்னா அந்த டிமாண்ட் 11th டிமாண்ட் ஆர்டர் மூலியமா வந்து நீங்க வந்து லிங்க் பண்ணிக்கலாம். If that payment details are not auto-populate in table 4 in 4 of SPL GF2, it is advised to verify the same in electronic liability ledger on GST portal. ஸோ டேபிள் 4ல வந்து உங்களுக்கு ஆட்டோ பாப்புலேட் ஆகலைன்னா நீங்க என்ன பண்ணணும்னா நீங்க எலக்ட்ரானிக் லைபிலிட்டி லெஜர்ல போய் வந்து ஜஸ்ட் ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கணும். ஸோ அந்த லைபிலிட்டி வந்து அட்ஜஸ்ட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்றத நீங்க ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கணும். தென் த டாக்ஸ் பேயர் கேன் ப்ராசஸ் ஃபார் ஃபைலிங் த வே ஆஃப் அப்ளிகேஷன் த பார்ட் ஆஃப் ஆக்சஸ் எலக்ட்ரானிக் லைபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா லாகின் சர்வீசஸ் லெஜர் எலக்ட்ரானிக் லைபிலிட்டி ரிஜிஸ்டர்ல போய் நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ எங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து அட்ஜஸ்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத நீங்க அங்கே செக் பண்ணிக்கலாம். செக் பண்ணிட்டு அதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க அதையும் அட்டாச்மெண்ட்டாவே நீங்க வந்து அப்ளிகேஷன்ஸ்ல வந்து எஸ்பிஎல் ஜியோ ஃபார்ம் 3ல வந்து அதர் டாக்குமெண்ட்ல வந்து நீங்க வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். டாக்ஸ் பேயர்ஸ் ஆர் அட்வைஸ் டு மேக் பேமெண்ட் ஆன் ஆர் பிஃபோர் 31/3/2025 and file the way of application on or before 30/6/2025. For any other issue faced, the taxpayers are advised to raise grievance again immediately issue can be solved. ஸோ இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க. 31/3/2025 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் வந்து நீங்கள் வித்தின் டியூ டேக்குள்ளே பண்ணிடணும். 30/6/2025 வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணுறதுக்கான டியூ டேட். ஸோ இது 2 தான் வந்து இதில் வந்து மெயினாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் இம்பார்ட்டண்டான ஒரு அட்வைஸரையும் கொடுத்துருக்காங்க. அந்த டிஎஸ்ஆர் ஜிஓ3 மூலிமா நீங்கள் பே பண்ணி இதில் அட்ஜஸ்ட் ஆகுதா இல்லையான்னு பாருங்க. இன்கேஸ் ஆகலைன்னா நீங்கள் வந்து கிரிவியன்ஸ் வந்து ரைஸ் பண்ணுங்க அப்படின்ற ஒரு அட்வைஸரையும் மெயினாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்து இதுக்கான அட்வைஸரிக்கான டீட்டெயில் வீடியோ. இதே மாதிரி ரெகுலராக வீடியோஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்கே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதுலேயும் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம்.